ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! பியூட்டி அண்ட் ரொமான்டிக்கோட இப்போ நம்ம 6த் பார்ட் பார்க்க போறோம். இங்க இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். டோராவும் வெளியில நின்டு கேட்டோனே அப்படியே கோவமா முறைக்க, நம்ம சானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவனும் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே அவளும் கோவமா டக்குன்னு வந்து கதவு சாத்திட்டு போவா. ஐய்யயோ! என்ன பண்றது? இப்ப இவள எப்படி சமாதானப்படுத்தணும் போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, பாவம் நம்ம சானும் கதறி அடிச்சு ஓடி வரான். உடனே மேடம் மேடம் ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் சொல்றத கேளுங்க கேளுங்கன்னு அவன கெஞ்ச, டோராவா கார் எடுத்துட்டு கோவமா கிளம்பி போய்க்கிட்டே இருக்கா. நம்ம சானு பின்னாடியே ஓடி வரான். மேடம் கொஞ்சம் நில்லுங்க நில்லுங்கன்னு. ஆனா நம்ம டோரா அப்படியே மனசு உடைஞ்சு போயிறா. ஐயோ! என்ன பண்றது இப்ப எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இவனும் எவ்வளவோ கால் ட்ரை பண்றான். ஆனா அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். அதோட அதே கவலையில வீட்டுக்கு வந்துட்டு, ஐயய்யோ! நான் என்ன பண்ணிட்டேன்? பெரிய தப்பு பண்ணிட்டேனே! இப்ப இப்ப என்ன அவள எப்படி நான் சமாதானப்படுத்துவேன்னு தெரியலையே! இந்த ட்ராமா எப்படி நடக்க போகுதுன்னு தெரியலன்ட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்க. ஆனா அவங்க அம்மா இத கேட்டுட்டு, ஐயோ! என்னாச்சுன்னு சொல்லிட்டு வரப்போறாங்க. அவங்க அப்பாவோ, ஏய் நீ போவாத! அவ புள்ள பாவம் ஏதோ வேலை டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்கா. நீ போய் அது இதுன்னு சொல்லிட்டு அவன இன்னும் டென்ஷன் படுத்தாத. அவனே தானா சமாதானம் ஆயிரும் அப்படிங்கிற மாரி அவங்க அப்பாவும், அவங்க அம்மா விடமாட்டேங்கிறாங்க. இங்க அதோட கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம டோராவோட தம்பி டோசி இருக்கான்னா, அவன் லவ் பண்ற பொண்ணுகிட்ட வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு எனக்கு மேரேஜ் ஆகுது. இனிமே தயவு செய்து எனக்கு கால் பண்ணாத. என்னை விட்டு போயிரு. நீ நானும் 8 வருஷம் டிஃபரெண்ட். நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுப்பா அப்படிங்கிற மாரி அவளும் அங்கருந்து போவா. இவன் பாவம் அவனே அழுதுகிட்டே வரான். இங்க பார்த்தா நம்ம சானோட ஆன்ட்டியும் உட்காந்து குடிச்சுக்கிட்டு நம்ம டோசிய பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா தோசிக்கும் இவளுக்கும் வயசு நெறைய டிஃபரெண்ட் தான். சரி பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்ட்டு. பார்த்தா இவனும் அந்த இடத்துக்கு வந்துறான். மனசு உடைஞ்சு. பார்த்தா இவளுக்கு யாருன்னு ஃபர்ஸ்ட்டு தெரியல. அவனா நான் எதுக்கு இனிமே வாழணும்? நான் வாழவே வேண்டாம். என்னைய வேண்டான்னு சொல்லிட்டில்ல நான் சாக போறேன்ட்டு, அவனும் சாகறதுக்காக தண்ணிக்குள்ள இறங்க போறான். உடனே இவ வந்து "ஏய் யாருப்பா நீ? எதுக்காக இந்த மாரி பண்ற?" அப்படிங்கிற மாரி நம்ம ஆன்ட்டி வந்து பிடிக்கும்போது தான் தெரியுது. இவன் தோஷி நிக்கிறது. "ஓ நீனா? நீ எங்க இங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அவனும் ஹக் பண்ணிட்டு, "நீ என்னைய விட்டு போயிறாத. நான் உன்னைய ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன்ட்டு" அவன் லவ் பண்ண பொண்ண நேம சொல்லி அவனும் அழுதுகிட்டு இருக்கான். இவங்க ஆன்ட்டியோ, "நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன்னு" சொல்றாங்க. மறுபடியும் அன்னைக்கே நைட்டு அவங்க 2 பேரும் ஸ்டே பண்ணிடுறாங்க. அப்பதான் இவனும் அடுத்த நாள் முழிச்சு பார்த்துட்டு, ஐய்யயோ! மறுபடியும் தப்பு நடந்துருச்சா நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறான். பார்த்தா கால் கட்டியிருக்குது. என் கால யார் இப்படி கட்டுனது? அப்படிங்கிற மாரி அவனே யோசனை பண்ணிட்டு அவுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஆன்டி எந்திரிச்சுட்டாங்க. "மியா, என்னது நீ மறுபடியும் என்னைய விட்டு போறியா? ஒரு தடவ நடந்துச்சு. சரி ஏதோ ஆக்சிடென்ட்ன்னு சொன்னா. இப்ப 2வது தடவ நடந்துச்சு. இதுவுமா அவனுக்கு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாரி சொன்னா, மறுபடியும் அவன் கெஞ்சுறான். ஐய்யயோ! நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உண்மையிலே ஏதோ ஒரு சோகத்துல ரொம்ப குடிச்சிருந்தேன். நேத்து நடந்தது எனக்கு உண்மையிலே சுத்தமா தெரியல. என்னைய மன்னிச்சிடுங்கன்னு சொன்னோனே, இதெல்லாம் கேட்ட மியாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. இவன் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இனிமே இவன பத்தி நினைக்கவும் கூடாது. இவன் இவன் பக்கத்துல இவன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவங்களும் அங்கருந்து கிளம்பி கோவமா வந்துகிட்டு இருக்காங்க. இங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம டோராட்ட மாடல் நம்ம ஹீரோ வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான். மேடம் மேடம் ப்ளீஸ் என்னைய பேசுங்க. ஏதாவது தப்பா எதுவும் முடிவு எடுத்துடாதீங்க. இந்த ட்ராமா நல்லபடியா போகணும். அதுக்காக தான் இந்த மாரிலாம் பண்ணேன்னு சொன்னா, டோரா நீ அதுக்காக என்னைய பத்தி முன்னாடி ஒண்ணு, பின்னாடி ஒண்ணு இப்படியா பேசுவ? இனிமே இந்த ட்ராமா முடியிற வரைக்கும் உன் மூஞ்சிலே முழிக்க நான் விரும்பல. எக்காரணத்த கொண்டு என் மூஞ்சில வரக்கூடாது. அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இங்க டைரக்டரும் கூப்பிட்டு நம்ம ஹீரோட்ட பேசுறான். நீ தயவு செய்து ட்ராமா முடிக்கிற வரைக்கும் நீ அவன் முன்னாடி போய் நிக்காத. ட்ராமாவ நான் எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிற மாரி அவனும் சொல்ல, நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்குறான். ஆனா இதெல்லாம் அவங்க ஆன்டி மியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனும் அவங்களும் பார்த்துட்டு, "இந்த டோரா தானே, இவ தானே சின்ன வயசுல நம்ம வீட்ல இருந்தவ. இவ பண்ண தப்புக்கு இவள்ட்ட ஏன்டா நீ போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கா? இவ யாரு என்னன்னு தெரியுமா? வா இப்பவே நான் 1ல 2 கேட்டுறேன்." அப்படிங்கிற மாரி மியாவும் கோவமா சொல்ல, அதுக்கு நம்ம சானும், "ஐயய்யோ! ஆன்டி நீங்க வேற, நான் யாருன்ட்டே அவள்ட்ட சொல்லவே இல்ல. நானே என்னோட பேரெல்லாம் மறைச்சுக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு என்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. தயவு செஞ்சு நீங்க இந்த மாரிலாம் பண்ணிறாதீங்க. நான் என் ப்ராப்ளத்த நானே பார்த்துக்கிறேன்னு" சொன்னா, "நீயாவது நீ என்னமா பண்ணிக்க" அப்படிங்கிற மாரி அவளும் அங்கருந்து கிளம்பி போறாங்க. இங்க அதே மாரி கட் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்ட காட்டுறாங்க. டோராவோட சீன் வந்து இன்னைக்கு கோவமா கத்துற மாரி, "என் மூஞ்சில முழிக்காத, நான் உன்னைய பார்க்க விரும்பல" மாரி, அந்த டிராமாவோட ஹீரோவ கத்துறன்னு பேர்ல இவளோட இதெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கா. உடனே டைரக்டரும் பார்த்துட்டு, ஏம்மா இந்த மாரி எமோஷனலா கத்திக்கிட்டு இருக்கா? இப்பலாம் சீன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி. இத பார்த்து நம்ம ஹீரோவுமே கொஞ்சம் பயந்துறான். ஐய்யயோ! ஏன் இந்த பொண்ணு இந்த மாரி கத்துது அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இதெல்லாம் தூரமா நின்னுட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அங்க மேனேஜர் வராரு. எல்லாமே உன்னால தான் இந்த மாரி மேடம் நடந்துக்கிறாங்கன்னு சொன்னோனே, நம்ம ஹீரோவ கெஞ்சுறான். "ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் டோராட்ட சொல்லுங்களேன். நான் செஞ்சது தப்பு தான். ஆனா இந்த மாரிலாம் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. ஒரே ஒரு தடவ மட்டும் என்னைய மன்னிக்க சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் கெஞ்ச, அதுக்கு மேனேஜர், "ஐயய்யோ! உன் பேர எடுத்தாலே அவ்வளோதான்ப்பா. நான் வரேன். இந்த இதுல வந்து என்னைய தலையிட வைக்காத." அப்படிங்கிற மாரி அவரும் போறாரு. அதோட லஞ்ச் டைம் நடக்குது. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச அந்த டுட்ட பூக்கிய பார்த்தோனே, நம்ம ஹீரோயின் ஞாபகம் வருது. இவனும் சரி நம்ம ஹீரோயினுக்காக வாங்கிட்டு வரலான்னு வாங்கிட்டு வரான். ஆனா அங்க பார்த்தா ஜின்னு இவளுக்காக வந்து ஃபுட் ட்ரக் மாரி ஏற்பாடு பண்ணியிருக்கான் போல இருக்குது. இத டைரக்டரும் சொல்லிட்டு இருக்காரு. நம்மளோட புரொடியூசர் வந்து புதுசா நம்ம ஹீரோயினுக்காக இந்த மாரி பண்ணியிருக்காங்கன்னு. பார்த்தா அந்த நேரம் பார்த்து ஜின்னும் வந்துறான். வந்துட்டு நம்ம ஹீரோயின பார்த்து, "உங்களுக்காக தான் ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணிக்கிருக்கேன். உனக்கு பிடிச்ச ஃபுட்லாம் நீ இனிமே சாப்பிடலாம்ன்னு" சொன்னோனே, நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. அவங்க எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜின்னு சொல்றான், "நீ எனக்காக குடுத்த அந்த தயிர் ரொம்ப நல்லா இருக்கு" அப்படிங்கிற மாரி.
நம்ம ஹீரோயின் வந்து டைய நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ணேனா எப்போ அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அவனுக்கு மூஞ்சே செத்து போயிருது. "என்னது இது நீ அனுப்பலையா?" அப்படிங்கிற மாரி கேட்க, டோராவும் "இல்ல நான் அனுப்பவே இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிர்றா. இதெல்லாம் உங்க அம்மா தான் பண்ணியிருக்காங்க போல இருக்கு, டோராவோட அம்மா. டோரா அம்மா அவங்க கட் பண்ணி காட்டுனா, இவங்களுக்கு பணம் குடுத்தவங்கலாம் மிரட்டுறாங்க. "என்னம்மா இந்த மாசம் நீ வந்து ஒழுங்கா வட்டி கடன தரல, அடுத்த மாசம் இத மாரி பண்ணா அவ்வளோத்தான் உன் மான மரியாதை எல்லாம் போயிரும்" அப்படிங்கிற மாரி அவங்க மிரட்ட, இவங்களும் "ஐய்யய்யோ! நான் கண்டிப்பா அடுத்த மாசம் தந்துர்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "ஐய்யய்யோ! அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த பணத்த எப்படி குடுக்குறது?" அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம டோராவும் கால் பண்றா. "என்னம்மா நீ தான் வந்து ஜின்னுக்கு வந்து டை குடுத்தியா? அது ஏம்மா நான் குடுத்ததா சொன்னா? இந்த மாரி வேலையெல்லாம் நம்ம வச்சுக்காத" அப்படிங்கிற மாரி டோராவும் கோவமா பேச, "ஐய்யய்யோ! எல்லா உண்மையும் சொல்லிட்டாளா! இப்ப நான் என்ன பண்றது?" அப்படிங்கிற மாரி இவங்களும் அடிச்சு புடிச்சு ஜின்ன பாக்கறதுக்கா வராங்க. பாவம் அவனுமே கொஞ்சம் அப்செட்ல இருக்கான். அப்புறம் டோரா அம்மாவும் சொல்றாங்க, "நானும் அவளும் தான் உங்களுக்கு வந்து டை வாங்கலான்னு போனோம். ஆனா அவளுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அதோட நான் எடுத்துட்டு வந்தேன். சரி எதுக்கு உங்கள்ட்ட இந்த உண்மைய சொல்லன்னு தான் நான் உங்களுக்கு அனுப்பி வச்சேன். இது அவள்ட்ட சொல்ல நான் மறந்துட்டேன்." அப்படிங்கிற மாரி அவங்க அம்மாவும் ஏதேதோ சொல்லி சமாளிக்க, இவனும் கொஞ்சம் அப்செட்டாவே இருக்கான். "ஆனா எனக்கு தெரியும் நீங்க வந்து டோரா மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்க. எனக்கு டோராவுமே உங்க மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கா." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ஜின்னு சிரிக்கிறான். "ஓ! அப்படியா? அப்ப நாங்க 2 பேரும்" அப்படிங்கிற மாரி சொன்னா, "கண்டிப்பா அவளுக்கு பிடிச்சிருந்தா நீங்க 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாம்." அப்படிங்கிற மாரி உங்க டோரா அம்மா வேற திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க அதோட கட் பண்ணி ஷியாங்கோட ஃபேமிலிய காட்டுறாங்க. அவங்க ஆன்டி வந்திருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம ஹாங்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "உன் பொண்ணு வந்து ஒரு ரொம்ப சின்ன பொண்ணு மாரி இருக்கா. அவளால உன்னோட பிசினஸ்லாம் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா சீக்கிரமே அவளுக்கு மேரேஜ் பண்ணு. அந்த குழந்தைங்க வந்தா தான் நம்ம நம்ம ஃபேமிலி பிசினஸ்லாம் ரன் பண்ண சரியா இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொன்னா, ஹாங்கும் சொல்றாரு, "அவ ரொம்ப சின்ன பொண்ணு. நான் பார்க்குறேன். இத பத்தி யோசிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வேலை விஷயமா போகணும்." அப்படிங்கிற மாரி அவரும் அங்கருந்து கிளம்பி போறாரு. இங்க அதே மாரி மச்சானோட அப்பா வந்து அந்த பணத்தெல்லாம் வந்து ஏதோ ஒரு இதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கார் போல இருக்குது. அதுல $50,000 பதிலா $1,00,000 கிடைச்சிருக்குன்னு அவங்க அம்மாட்ட சொல்ல, அத நினைச்சு அவரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த கிடைச்ச பணத்துல இவரும் வீட்டுக்கு இன்னைக்கு நெறைய மீட்டு, கிஃப்ட் அது இதுன்னு வாங்கிட்டு வந்து குடுத்துருக்காங்க போல இருக்கு. அவங்க ஒய்ஃப்க்கும், அவங்க அம்மாக்கு. இவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ பாவம் நடந்ததெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு வந்துகிட்டு இருக்கான். உடனே இத பார்த்த மியா ஆன்ட்டி வந்து சொல்றாங்க, "நீ ஏன்டா அதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? நல்லா அவ மூஞ்சில போய் எல்லா உண்மையும் சொல்லி ஓங்கி அறைய வேண்டியதுதான். நீ எதுக்கு இத பத்தி ஒரி பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு எல்லாம் என் மிஸ்டேக் தானே. நான் தானே இந்த மாரி பண்ணேன். அதனால தான் அவ கோவிச்சுக்கிட்டா அப்படிங்கிற மாரி அவன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத வெளிய நின்னுட்டு அவங்க அம்மாவும் கேட்டுறாங்க. கேட்டுட்டு, "என்னது நீ டோராவோட ஒர்க் பண்றியா? அவ பெரிய நடிகையா இருந்தா என்ன? அதுக்காக உன்னைய அவ அவமானப்படுத்துவாளா? நீ இதெல்லாம் அசிங்கப்படுத்திக்கிட்டு அவ கூட ஒர்க் பண்ணணும் என்ன அவசியம்? நீ இனிமே வேலைக்கெல்லாம் போ வேண்டாம்." அப்படிங்கிற மாரி அவங்க அம்மாவும் கன்னா பின்னான்னு கத்த, அப்புறம் நம்ம ஹீரோவும் சமாதானப்படுத்துறான். "அம்மா ப்ளீஸ் நீங்க புரிஞ்சுக்குங்க. இந்த பிரச்சனைய நானே சால்வ் பண்ணிக்கிறேன். அவளுக்கு நான் யாருன்னே தெரியாது. அதுவே நல்லது. அதனால தான் அவ இந்த மாரி நடந்துக்கிறா. அதுவும் இல்லாம அவ பெரிய நடிகை. நான் வந்து வெறும் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். அதனால ப்ளீஸ் இத பத்தி எதுவுமே நீங்க இனிமே பேச வேண்டாம். நானே சமாளிச்சுக்கிறேன்னு" சொல்லிட்டு ஒரு வழியா அவனும் சமாளிச்சுக்கிறான் அவங்க அம்மாவ. இங்க அதே மாரி டோராவுமே ரொம்ப அப்செட்டா தான் இருக்கா. உடனே அவளும் எனக்கு மூடே சரியில்ல. நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாரி மேனேஜர்ட்ட சொல்ல, அவங்க மேனேஜரும் இத பத்தி அவங்க அம்மாட்ட சொல்ல, அவங்க அம்மாவும் அந்த இடத்துக்கு ஜின்ன வர சொல்றாங்க. இவளும் உட்கார்ந்து நம்ம ஹீரோவ நெனச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. சரி என்ட்ட எவ்ளோ நல்லா இழுச்சு இழுச்சு பேசிட்டு, கடைசில இவனே ஏமாத்திட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஜின்னு அங்க வரான். வந்தோனே, "என்ன நீ மட்டும் தனியா உட்கார்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கப்புறம் டோராவும், "இல்ல எனக்கு மூடே சரியில்ல. ஏன்னா சில பேர் வந்து முன்னாடி ஒண்ணு, பின்னாடி ஒண்ணு பேசுறாங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு அந்த ஜின்னும் சொன்னான், "அப்படி யாராவது ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்தா சொல்லு. அவன் மூஞ்சில ஓங்கி ஒரே பஞ்ச் வச்சுட்டு, அந்த வேலையிலருந்து நான் தூக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொன்னேன். நம்ம டோராவும், "இல்ல, இல்ல எனக்கு இப்போதைக்கு யாருமே இல்ல. நான் சும்மா சொன்னேன்னு" சொல்லிட்டு, அவளும் கிளம்பி வீட்டுக்கு வரலான்ட்டு வரா. இங்க நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து எப்படியாவது நம்ம ஹீரோயின்ட்ட மன்னிப்பு கேட்டுறலாம்னு சொல்லிட்டு, அவன் வீட்டுக்கு வரான். பார்த்தா நம்ம ஹீரோயின் வீட்ல இருந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே, அங்க வந்து நம்ம ஹீரோயின் ரொம்ப குடி போதையில வந்து இறங்குறா. நம்ம ஜின்னு தான் கூட்டிட்டு வரான். ஆனா இவங்கள பார்த்தோனே நம்ம ஹீரோ ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். ஆனா பாவம் நம்ம ஹீரோயினுக்கு நடக்கவே முடியல. "ஜின்னு நான் வேணா உங்கள லிஃப்ட் வரைக்கும் கூட்டிட்டு வந்து விடுறேன்னு" சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து உள்ள விடுறான் போல இருக்குது. இதெல்லாம் நம்ம ஹீரோ வெளியில நின்னுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, வெளியில வந்த ஜின்னு அவன் கேர்ள் ஃபிரெண்டோட பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவுக்கும் தெரிய வருது, ஓ! இவனுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா. சரி, சரி இந்த டைம்ல பேசுனா சரியா இருக்காது. நாளைக்கு பேசிக்கலாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்துட்டு, நம்ம ஹீரோவும் அங்கருந்து கிளம்பி போயிறான். இங்க அப்படியே நம்ம ஷியானோட ஃபேமிலிய காட்டும்போது, ஹாங் வந்து இவளுக்காக ஏதோ மெடிசின் மாரி குடுத்தோனே, நம்ம ஷியானும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹாங் கேட்கறாங்க, "உன் ஃப்ரெண்ட் பையன் சாண்டு ஒருத்தன் இருக்கான்ல, நாம அன்னைக்கு கூட மீட் பண்ணோம்ல, நம்ம மாயாவோட பிரதர் மாரி இருக்கான்ல பார்க்கறதுக்கு" அப்படிங்கிற மாரி சொன்னா, இவங்க டக்குன்னு குடிச்சுக்கிட்டு இருந்த தண்ணீர் பாட்டில் அப்படியே கீழ விழுந்துருது. "நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படிங்கிற மாரி. "இல்ல, இல்ல மாயாக்கு இதே மாரி ஒரு அண்ணன் இருந்தா நல்லா இருக்கும்ல" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "நீங்க என்ன இந்த மாரி பேசிக்கிட்டு இருக்கீங்க சில்லியா?" அப்படின்னு சொன்னோனே, "ஒண்ணுமில்ல சும்மா தோணுச்சு. எனக்கு என்னமோ அவன் ஞாபகம் வந்துச்சு" அப்படிங்கிற மாரி அவரும் போவ, உடனே இவங்களுக்கு அடிவயிறு அப்படி கலங்குது. ஏன் திடீர்னு இவரு இந்த மாரி பேசுறாரு? எதுக்கு சான் நேம எடுக்குறாரு? என்னன்னு புரியலேன்ட்டு பாவம் அவங்க பயத்துல அப்படியே உறைஞ்சு போயிருக்காங்க.
இங்க அடுத்த நாள் ஷூட்டிங் ஸ்பாட்ட காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்காக ஜின்னு வந்து பொக்கே அனுப்பி விட்டுருக்கான். உனக்காக பொக்கே போனா இன்னைக்கு ஒரு நாள் நல்ல நாளா இருக்கணும் அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, உனக்கு கால் பண்ண அவனும் ஆமா உனக்காக தான் அனுப்புனேன். இந்த பொக்கே பிடிச்சிருக்கா? இந்த ஷூட்டிங் நல்லா உனக்கு நடக்கணும். உனக்கு என்ன வேணாலும் சொல்லு நான் செய்றேன் அப்படிங்கிற மாரி ஜின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத டைரக்டர் கேட்டுட்டு அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன் இந்த நடிகை எல்லாம் ஏன் தான் இப்படி இருக்காங்களா? இந்த ப்ரொடியூசர் அது இதுன்னு வாங்கி குடுக்குறான். அதெல்லாம் பார்த்து இவங்க லவ் கிவ்வுன்னு அலைவாங்க. கடைசியில பார்த்தா அந்த ஷூட்டிங் முடியும்போது அவங்களே உங்கள கை விட்டுருவாங்க. அப்புறம் இத நினைச்சு அவங்க அழுதுகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாரி டைரக்டர் சொல்ல, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி இத பத்தி நம்ம வந்து டோராட்ட பேசலான்ட்டு அவனும் டோராட்ட வந்து பேசுறதுக்காக, மேடம் நான் உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின் திட்ட ஆரம்பிச்சுட்டா. நான் தான் உன்னைய பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல, நீ எதுக்குடா என் முன்னாடி வந்து நிக்கிறான்னு கேட்டோனே, அதுக்கு நம்ம ஹீரோ அவள பார்க்காத மாரி அப்படியே ஓரமா நின்னுட்டு, அப்படியே ஒளிஞ்சு நின்னுட்டே பேசிட்டு இருக்கான். நான் புரொடியூசர பத்தி கொஞ்சம் பேசினேன். நீங்களும் புரொடியூசரும் கொஞ்சம் குளோஸா இருக்கிற மாரி இருக்கு. ஆனா அவர் வந்து அந்த அளவுக்குலாம் நல்லவர் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இத வந்து நான் உங்கள்ட்ட வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா சொல்லல, ஒரு ஃப்ரெண்டா சொல்றேன் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. உடனே எந்திரிச்சு வந்தவ டக்குனு அவன் கால்ல பார்த்து இடிச்சுட்டு, "என்னது நீ என் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டுன்னா இப்படிதான் இருப்பாங்களா? முன்னாடி ஒண்ணு, பின்னாடி ஒண்ணு உண்டு. நான் 15 வருஷமா யார் கூடயுமே நான் ஒழுங்கா பேசவும் மாட்டேன், பழகவும் மாட்டேன். ஏன்டா எல்லாருமே ஆரம்பத்துல ஃப்ரெண்டுன்னு பேசுவாங்க. அப்புறமா பார்த்தா லவ் யூன்னு சொல்லிட்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாத்துட்டயுமே ரொம்ப ரூடாவும் எல்லாத்துட்டயும் நடந்துக்கிட்டேன். யாருமே என் பக்கத்துல அண்ட விடாம இருந்தேன். ஆனா அந்த 15 வருஷம் கழிச்சு நான் ஒருத்தன தான் நம்புனேன். அது உன்னத்தான். ஏன்னா நீ ரொம்ப டிஃப்ரெண்டான ஆளா இருந்தா. ஆனா நீனும் கடைசியில அந்த மாரி தானே இருக்க." அப்படிங்கிற மாரி அவளும் ரொம்ப எமோஷனலா பேசிட்டு அங்கருந்து கிளம்பி போவ, நம்ம சானுக்கு ஒரு மாரி ஆயிருது. ச்சே! என்னடா நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோமா? அப்படிங்கிற மாரி. அதோட அவனும் விடாம மறுபடியும் மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் நில்லுங்களேன் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே இவளுக்கு கோவம் வந்துருது. உடனே டைரக்டர் பார்த்து, இவன் என் முன்னாடி மறுபடியும் வந்து 2 இந்த டிராமால நடிக்க மாட்டான் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அத கேட்டுக்கிட்டு இருந்த டிராமா ஹீரோ ஷோக்கு கோவம் வந்துருது. என்ன நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் அப்படிதான் வந்து நிக்குவான். அவன் இல்லாட்டி இந்த டிராமா நானும் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி அந்த ஹீரோ சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயின் ஓ அப்படியா அப்பனா சரி நான் இந்த டிராமா நடிக்க மாட்டேன்னு அவ அங்கருந்து கோவிச்சுட்டு போயிறா. அவ்வளோத்தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த டைரக்டருக்கு இதே வேலையா போச்சு உங்க 2 பேருக்கும் அப்படிங்கிற மாரி கத்திட்டு நம்ம ஹீரோவ கூப்பிட்டு பேசுறான். "சான் கொஞ்சம் புரிஞ்சுக்க. இந்த டிராமா எப்படியாவது நடக்கணும். இல்லாட்டி இத இழுத்து மூடிட்டு தான் போற மாரி இருக்கும். ப்ளீஸ் கொஞ்ச நாளைக்கு நீ இங்க வரவே வராத. அந்த டிராமா முடியட்டும். அடுத்த சான்ஸ் உனக்கு தரேன்னு" சொன்னோனே, நம்ம ஹீரோவுக்கு கோவம் வந்துருது. "ஓ! அப்படியா? சரி சார். நீங்க என்ன சான்ஸ் தர்றது? எனக்கு இந்த சான்ஸே வேண்டாம். நானே பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு, அவனும் அந்த இந்த மாரி டிராமாக்கு வரமாட்டேன், இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரமாட்டேன்னு கோவமா அங்கருந்து கிளம்பி போறான். போனவனுக்கு டக்குன்னு யோசனை பண்ணிக்கிட்டே போறான். "நான் எதுக்கு இங்கருந்து போணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் இங்கருந்து போமாட்டேன். நானே போய் டோராட்ட இத பத்தி பேசுறேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின மீட் பண்றதுக்காக வரான். நம்ம ஹீரோயினா உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கா. உடனே இவன வந்து டோரா அப்படிங்கிற மாரி கூப்பிடுறான். உடனே அவளும் திரும்பி பார்த்துட்டு, "என்னது?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "நான் கொஞ்சம் உன்ட்ட பேசணும். நம்ம 2 பேரும் வெளிய போகலாமா?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினே எந்திரிச்சு, "முதல்ல என் பேர சொல்லி கூப்பிட்டதே தப்பு. அதுவும் இல்லாம நீ நானும் நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோவும் சொல்றான், பேசுறதுக்கு இருக்குது. நான் உன்ட்ட ஒரு உண்மைய சொல்லப் போறேன். என் பேரு தேஷ்யுங் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே மூஞ்சே மாறிடுது. என்னது தேஷ்யுங்கா? அப்படிங்கிற மாரி. ஆமா நான் தான் தேஷ்யுங் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் உண்மைய சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ, "ஆமா நான் தான் தேசிங்" அப்படிங்கிற மாரி சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின நம்பவே முடியல. "நீ பொய் சொல்ற" அப்படிங்கிற மாரி. "இல்ல, இல்ல நான் உண்மையா தான் சொல்றேன். நல்லா பாரு, என்னைய உத்து பாரு. என்னைய பார்த்தா தேசிங் மாரி இல்லையா? நம்ம 2 பேரும் சின்ன வயசுல ஒண்ணா சைக்கிள்ல போயிருக்கோம். அம்யூஸ்மென்ட் பார்க் போயிருக்கோம். உன்னைய கூட சில சீனியர் வந்து புல்லிங் பண்ணும்போது நான் கூட வந்து காப்பாத்துனேன்ல" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இவனும் அப்படியே பார்த்துட்டு, "ஆமா ஆனா உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? ஆனா உன் பேர் இப்ப தான் நீ மாத்தி வச்சிருக்கியே" அப்படிங்கிற மாரி கேட்கிறா. "ஆமாமா என் பேர வந்து எங்க அம்மா தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக மாத்துனாங்க. மத்தபடி நான் தான் தேசிங்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் ஏன் அத இவ்வளோ நாளா சொல்லாம இப்ப வந்து சொல்ற? அப்படிங்கிற மாரி கேட்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றான், வேற வழி இல்ல. இப்ப எனக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா நான் இந்த டிராமால இருக்குன்னு நெனைக்கிறேன். நான் ஒர்க் பண்ணணும். எனக்கு கிடைச்ச இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து நான் மிஸ் பண்ண விரும்பல அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினுக்கு நம்பவே முடியல. என்ன நடக்குது? உண்மையா நீ தான் தேஷுங்க அப்படிங்கிற மாரி அவளும் யோசனை பண்ணிட்டு, அதோட வரா பார்த்தா இவனும் வந்துகிட்டு இருக்கான். உடனே இவங்க 2 பேரும் வர பார்த்தா டைரக்டர் பார்த்துட்டு கோவப்படுறான். "மச்சான் நான் தான் உன்ன இங்க வரவேண்டாம், இங்கேருந்து போன்னு சொன்னேன்ல, திரும்ப எதுக்கு வந்து தொந்தரவு பண்ற?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின், "இல்ல சார் அவர் இங்கேயே ஒர்க் பண்ணலாம். எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நாங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, டைரக்டர் சந்தோஷமாயிருது. "நீங்க சொன்னா சரிதான் மேடம்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போறா. நம்ம ஹீரோவ பார்த்து டைரக்டர், "டேய் நீ ரொம்ப குடுத்து வச்சவன்டா" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோ, "ஐயோ! ஆனாலும் உங்கள மாரி ஒரு டைரக்டர் நான் பார்த்ததே இல்லப்பா" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்றான்.
அதோட நல்லபடியா ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவ தான் பார்த்துக்கிட்டே இருக்கா. இவன் உண்மையிலே தேசம் தானா? ஆனா இவரோட சுருட்ட முடி, பார்வை எல்லாம் பார்க்கையில அவன மாரி தான் இருக்குது அப்படிங்கிற மாரி சின்ன வயசுல நடந்ததெல்லாம் ஒண்ணு ஒண்ணா நெனச்சு பார்க்குறா. அவன மொத பார்த்தது, அவன் வீட்டுக்கு வந்தது, அவங்க கூட ஒண்ணா சுத்துனது எல்லாத்தையும் அப்படியே நெனச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது, நான் இவள்ட்ட சொன்னது சரியா தப்பான்னு தெரியல. ஆனா இப்போதைக்கு எனக்கு இத தவிர வேற வழியே இல்ல. இந்த டிராமா நல்லபடியா முடியணும். நான் அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா இவள்ட்ட மெசேஜ் வருது. நீ என்னைய எப்பவும் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு ஹோட்டல் கூட்டிட்டு போயில அங்க வா நான் அங்க வெயிட் பண்றேன்ட்டு. நம்ம ஹீரோவும் வரான். நம்ம ஹீரோயினும் அங்க தான் இருக்கா. ஆனா அவளும் சொல்றா, "அப்பா இந்த இடத்துக்கு வந்து நான் 15 வருஷம் ஆகுது. ஆனா இன்னும் இந்த ஹோட்டல் மாறாம அப்படியே இருக்குல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றான். லாஸ்ட்டா உன்னைய மீட் பண்ணலான்ட்டு உங்க வீட்டுக்கு வந்தேன். ஆனா என்னமோ தெரியல ஆன்டி ரொம்ப கோவப்பட்டாங்க. எதனால என்னைய பார்த்து அப்படி கோவப்பட்டாங்க? அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்க, நம்ம ஹீரோ எந்த உண்மையும் சொல்லாம, அதெல்லாம் எனக்கு தெரியல என்ன ஆச்சுன்ட்டு, சரி, சரி நம்ம ஏன் அத பத்தி பேச உனக்கு உனக்கு பிடிச்சமான தொத்தபைக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன் சாப்பிடு அப்படிங்கிற மாரி அவனும் வாங்கி குடுக்க, நம்ம ஹீரோயினும் அத ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இங்க கட் பண்ணி அவங்க அம்மாவ காட்டுறாங்க. நம்ம டோரா அம்மாவ நெறைய கடன் வாங்கியிருக்காங்கல்ல, அவங்ககிட்ட இருந்து கால் வருது. என்னம்மா எப்பம்மா உன்னோட இன்ட்ரெஸ்ட்லாம் தரப்போற? அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இவங்களும் பயப்படுறாங்க. ஐயய்யோ! இதெல்லாம் டோராக்கு தெரிஞ்சா நான் என்ன செய்வேன்? எப்படி சமாளிப்பேன்? எனக்கு பணம் வேணுமே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, ஜின் கால் பண்றான். உடனே இவளும் எடுத்து பேசுறா. உடனே நான் அன்னைக்கு உங்க பொண்ண வந்து வீட்ல விட்டுட்டு போயிட்டு உங்கள பார்க்க முடியல அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ஓகே அதனால பரவால்ல. ஆனா என் பொண்ணு உங்கள தான் பத்தி பேசிக்கிட்டே இருந்தா அப்படிங்கிற மாரி அவங்க அம்மாவும் போய் சொல்றாங்க. உடனே ஓ! அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணுமில்ல ஒரு ஒரு மியூசிக் ப்ரோகிராம் இருக்குது. அதுக்காக இன்வைட் பண்ணத்தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படிங்கிற மாரி சொன்னேன். நான் சொன்னா கூட அவ வரமாட்டா. நீனே அவட்ட பேசிக்க அப்படிங்கிற மாரி அவங்க அம்மாவும் சொல்றாங்க. ஆனா அவனும் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்ல, நம்ம ஹீரோயின் ஓ! அப்படியா சரி நானும் எங்க அம்மாவும் மியூசிக் ப்ரோகிராம் வந்துரும் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே அவன் அம்மா சொல்றாங்க, "ரொம்ப நல்ல பையனா இருக்கான். அன்னைக்கு என்ன நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா, உன்னைய வீட்ல வந்து விட்டுட்டு போனா, எவ்வளோ கேர் எடுத்துக்கிறான், எவ்வளோ நல்ல பையன்" அப்படி இப்படின்ட்டு அவன புகழ்ந்து தள்ள, நம்ம ஹீரோயின் எதுக்கு தேவையில்லாம அவனுக்கு இவ்வளோ சர்டிஃபிகேட் குடுத்துக்கிட்டு இருக்கா? சும்மா இரும்மா யாரையும் பத்தி நம்ம எதுவும் சொல்லக்கூடாது தெரியாம அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு போறா. இங்க அதோட கட் பண்ணி நம்ம ஹீரோவோட அப்பாவ காட்டுறாங்க. நம்ம ஹீரோட அப்பா ஒரு கம்பெனில எல்லா பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார்ல, அந்த கம்பெனிக்காரங்க ஏமாத்திட்டு எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க போல இருக்குது. அங்க உள்ள எல்லா மக்களும் கத்திக்கிட்டு இருக்காங்க. பாவம் நம்ம ஹீரோட அப்பாவும் ரொம்ப உடைஞ்சு போயிறாரு. கொண்டு போன பணத்த எல்லாத்தையும் இப்படி நாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அவரும் ஒரு பிரிட்ஜ் மேல நின்டுகிட்டு அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த நேரம் பார்த்தா அவங்க அம்மா வந்துறாங்க. "டேய் என்னடா பண்ண போற? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? அந்த பணம்லாம் போயிடுச்சு. நீ அதுக்காக இதுலருந்து குதிச்சு சாவ போறியா? பணம் போனாலும் போயிட்டு போது. எனக்கு நீ தான்டா வேணும்." அப்படிங்கிற மாரி அவங்க அம்மாவும் அழுதா. உடனே இவரும் சொல்றாரு, "அவ்வளோ பணத்த நான் வேஸ்ட்டா பண்ணிட்டேனம்மா. என்னம்மா பண்றது?" அப்படிங்கிற மாரி. "ஒண்ணும் இல்ல. பணம் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. விட்டுடு. அந்த பணம் ஒண்ணும் நம்ம பணம் இல்ல அப்படிங்கிற மாரி அவங்க அம்மாவும் பையன சமாதானப்படுத்த, அதோட அவரும் பாவம் அப்படியே வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. இங்க அதே மாரி சுயானா காட்டுறாங்க. அவங்க ஆன்டி தான் பேசணும்னு கூப்பிட்டோனே, "என்ன ஆன்டி எதுக்காக கூப்பிட்டுக்கிறீங்கன்னு?" கேட்டோனே, இவங்களும் சொன்னாங்க, இந்த கம்பெனி நடத்தணும்டா ஏதாவது ஒரு ஆண்மகன் வேணும். உன் பொண்ணுக்கு வந்து அந்த அளவுக்கு ஏஜ் பத்தாது. அத இன்னொருத்தன்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவன்லாம் நடத்துறது எனக்கு என்னமோ சரியா படல. அதனால பேசாம நீ சரகோட்டு மூலமா குழந்தை பெத்துக்கலாமே! உங்களோட குழந்தைன்னு இருந்தா தான் இந்த கம்பெனி நடத்த நம்மளோட வாரிசுன்னு சொல்ல நான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே மாயா அம்மாவும் நீங்க என்ன சொல்றீங்க? அப்படிங்கிற மாரி அவங்களும் அதிர்ச்சியா கேட்குறாங்க. இதெல்லாம் வெளிய வந்துட்டு எம்மியும் கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம மாயாவும் கேட்றா. உடனே மாயா கோவம் வந்துருது. உடனே அவங்க டாடிக்கு கால் பண்ணி உடனே வீட்டுக்கு வாங்க. இந்த மாரி ஆன்டி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னோனே, அவரும் வீட்டுக்கு வராரு. உடனே உங்க ஆன்டிய பார்த்துட்டு என்னடா அதுக்குள்ள உன் பொண்டாட்டி எல்லாத்தையும் ஃபோன்ல சொல்லிட்டாளா? அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு ஹாங்கும் சொல்றாரு. என் ஒய்ஃப் ஒண்ணும் சொல்லல. என் பொண்ணு தான் சொன்னா. நீங்க என்ன ஆன்டி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. ஆமா நான் என்னப்பா தப்பா பேசிட்டேன்? நம்ம கம்பெனிய வந்து என் அப்பா நடத்துனாரு, நீ நடத்துனாரு. அது மாரி உன் வாரிசு நடத்துனா தான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொன்னேன். அதுக்கு ஹாங்கும் சொல்றாரு. அதனால என்ன மாயாவுக்கு மேரேஜ் பண்ணி அந்த பையன் வந்து நடத்துவான். என்னோட சன் இன் லா பார்த்துக்குவான் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உன் பொண்ணுக்கு மேரேஜ் ஆறதே கஷ்டம். ஏன்னா உன் பொண்ணு வந்து அவளோட ஏஜுக்கு தக்கனவா நடந்துக்கிறா. அவளுக்கு வந்து மூளை வளர்ச்சி பத்தாம இருக்குது. அவளுக்கு எப்படி ஒரு நல்ல ஹஸ்பண்டா கிடைப்பான். அதுவும் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் வருவான். அப்படியே வந்தாலும் நம்ம கம்பெனி சொத்தெல்லாம் ஆசை தான் படுவான். அதனால உனக்கு தான் வாரிசு வேணும். பேசாம நீ சரோகேட் மூலமா குழந்தை பெத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி அவங்க ஆன்டி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மாயா வந்துரா. வாய் மூடுங்க பாட்டி நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க எங்க அம்மாவ தேவையில்லாம திட்டிக்கிட்டே இருக்கீங்க. இன்னொரு தடவ இந்த மாரி சரோகேட் அது இதுன்னு சொன்னீங்களாக்கும் நான் உங்கள போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன் அப்படின்னு சொன்னோனே, இத கேட்ட அந்த ஆன்டிக்கு என்னது இந்த பொண்ணு இந்த மாரிலாம் பேசுறா அப்படிங்கிற மாரி அவளுக்கு நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே ஐயோ! ஆத்தான்னு கீழ விழுந்துறாங்க. உடனே ஹாங்கும், சுயானும் ரொம்பவே அப்படியே பயந்துறாங்க. இந்த மாயா அதோட அங்கருந்து கிளம்பி போயிறா. இங்க பார்த்து நம்ம ஹீரோயின் அதோட மியூசிக் ப்ரோகிராம் கிளம்பலான்னு கிளம்பி வர, அவங்க அம்மாவா எனக்கு வயித்த வலிக்கிற மாரி இருக்குமா, நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாரி பொய்யா சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் ஒரு வழியா வந்து அந்த மியூசிக் இத பார்த்துட்டு, அவளும் கிளம்பி அப்படியே டயர்டா வீட்டுக்கு வரா. உடனே அவங்க அம்மாவும் என்னாச்சு நல்லபடியா போனீங்களா? 2 பேரும் என்ஜாய் பண்ணீங்களா? அப்படி இப்படின்னு கேட்க, நான் என்ன டேட்டிங்கா போனேன், மியூசிக் போனேன். ஆனா எனக்கு சுத்தமா அந்த இதுல இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. சரின்னு பார்த்தா மழை ரொம்ப வந்துருச்சு. உடனே அவரு எனக்காக கோட்லாம் குடுத்தாரு. எனக்கு என்னமோ அது பிடிக்கவே இல்ல. நான் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன்.
அப்படிங்கிற மாரி நம்ம டோராவும் சொல்ல, அதுக்கு அவங்க அம்மாவ, "ஏன் நீ என்ன இந்த மாரிலாம் பேசிக்கிட்டு இருக்க? அவரு எவ்வளோ பெரிய பணக்காரர், நல்லவரு, ரொம்ப ஜென்டில்மேனா இருக்காரு. அவர் நெனச்சா எவ்வளோலாம் நம்மள செய்ய முடியும். பேசாம நீ அவனையே" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நம்ம டோராவும் சொல்றா, "என்னம்மா நீங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கா? அவன் வேணா பணக்காரனா இதா இருக்கலாம். ஆனா அவன் வந்து மூமெண்ட்ஸ் 2 எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. எனக்கெல்லாம் இது ஒத்து வராதுன்னு" சொன்னோனே, "என்னது மூமெண்ட்ஸ் இயரா? அதெல்லாம் சும்மா ஃப்ராடு. இதெல்லாம் ரூமர். இதெல்லாம் நம்பாத" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, உடனே அவங்க அம்மாவும், "இதெல்லாம் நீ நம்பாத" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அவங்களும் அந்த ஜின்னுக்கு கால் பண்ணி, என் பொண்ணு சொன்னா, "இன்னைக்கு மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சாம். உங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாலும், இங்க ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மழையா இருக்கும்போது உங்க கோட்டையெல்லாம் கழட்டி குடுத்தீங்களாம்ல, என் பொண்ணு உங்கள பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கா." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ஜின்னுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. "அப்படியா ஆன்ட்டி?" அப்படிங்கிற மாரி அவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். இங்க அடுத்த நாள் கட் பண்ணி காட்டுறாங்க. இங்க ஷூட்டிங் வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு ஐஸ்லாண்ட்ல நடந்துகிட்டு இருக்கு போல இருக்குது. அந்த ஷூட்டிங் எல்லாரும் முடிஞ்சுட்டு நல்லபடியா எல்லாரும் போட்ல கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் எதையோ வச்சுட்டேன் அப்படிங்கிற மாரி அவளும் தேடிக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ ஐயய்யோ! என் பேக்க வச்சுட்டு வந்துட்டேன்னு அவனும் அந்த பேக் எடுக்கிறதுக்கா அங்க வெளிய அவனும் போட்ட விட்டு கீழ இறங்கி பேக்க தேட போயிறான். நம்ம ஹீரோயினும் ஏதோ தேடுறதுக்கா அவளும் போட்ட விட்டு கீழ இறங்கி வந்துறா. இவங்க 2 பேரும் கீழ இறங்கி வந்தத அங்க உள்ளவங்க யாருமே கவனிக்காம அதுங்க போட்ட எடுத்துட்டு போயிருதுங்க. இங்க நம்ம ஹீரோயின் அந்த திங்ஸ்லாம் எடுத்துட்டு திரும்ப வரதுக்குள்ள போட் போய்க்கிட்டு இருக்குது. உடனே இவளும் கத்திக்கிட்டு இருக்கா. ஐயய்யோ! என்னது நம்மள விட்டுட்டு போறாங்களா? நான் மட்டும் இங்க தனியா இருக்கேனே! நான் என்ன பண்ணுவேன்? அப்படிங்கிற மாரி கத்திக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ வந்துறான். ஐயய்யோ! போட் போகுது. நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுங்க. நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோ நீ எதுக்கா வந்த? அப்படிங்கிற மாரி. என் பேக் எல்லாம் வச்சுட்டு அதனால தான் எடுக்க வந்தேன். ஆமா நீங்க ஏன் இறங்குறீங்கன்ட்டு. நானும் என்னோட ஃபோன இங்க வச்சுட்டேன். அதனால தான் எடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு, கடைசியில அதுங்க 2 பேரும் கால் பண்ணி டைரக்டர் பேச, அந்த டைரக்டரும் மேனேஜரும் பேசுறாங்க. இங்க ரொம்ப புயலும் இதுமா இருக்குது. இனிமே திரும்ப எங்களால வர முடியாது. இந்த மழையும் புயலும் நின்றா தான் எங்களால வர முடியும். அதுவரைக்கும் நீங்க அங்கேயே இருங்க. அதான் உங்களுக்கு சேஃப் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? நான் இன்னைக்கு இன்னைக்கு ஃபுல்லா இங்க இருக்கணுமா? என்னால எப்படி இங்க தனியா இருக்க முடியும்? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவும் அதோட ஃபோன வாங்கி டைரக்டர் பேசுறான். டைரக்டர் நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க எப்படி 2 பேரும் இந்த தீவுல இருக்க முடியும்? வேற வழியே இல்ல. இங்க ரொம்ப புயலும் மழையுமா இருக்குது. போட்ட கொண்டு வர முடியாது. இதெல்லாம் நின்றா தான் உங்கள வந்து காப்பாத்த முடியும். அதனால நீங்க அங்கேயே இருங்கன்னு சொன்னோனே, வேற வழி இல்லாம 2 பேரும் அங்கேயே ஸ்டே பண்றாங்க. இங்க அதோட கட் பண்ணி நம்ம ஹீரோட அப்பாவ காட்டுறாங்க. பாவம் அவருக்கு. அவரு ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இதுல வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு போல இருக்குது. பாவம் அந்த மூட்டைய தூக்க முடியாம படியில ஏறும்போது தடுமாறி கீழ விழுந்துறாரு. உடனே அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தோனே, அங்க வந்து ஸ்ரீயான் அவங்க அம்மா எல்லாரும் வந்துறாங்க. அப்பதான் ஸ்ரீயானுக்கு தெரிய வருது. என்னது நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வந்து தூக்கிக்கிட்டு போறீங்களா? அந்த வேலையெல்லாம் உங்களால எப்படி பண்ண முடியும்? ஏன் இந்த மாரி ரிஸ்க்கான வேலையெல்லாம் பார்க்குறீங்க? உங்கள யாரு இவ்ளோ கஷ்டப்பட சொன்னா? ஏன் இப்படிலாம் பண்றீங்கன்ட்டு பாவம் அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுவ, அவங்க அம்மாவும் எல்லாரும் அழுகுறாங்க. ஏன் இந்த மாரிலாம் நீ கஷ்டப்பட்டு வேல பார்க்கணும்னு என்ன அவசியம் வந்திருக்கு? அப்படிங்கிற மாரி. உன சுயானா நீங்க இந்த மாரிலாம் வேல பார்த்து கஷ்டப்பட்டு தான் எனக்கு பணம் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க சும்மா வீட்லயே இருந்தாலே போதும். நானே பார்த்துக்கிறேன் என் ஃபேமிலி அப்படிங்கிற மாரி அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவட இங்க கட் பண்ணி காட்டுறாங்க. இங்க டோரா அம்மா வந்து பணம் வேணுங்கிறதுக்கா ஜின்ன பார்க்க வராங்க. அவங்களும் தயங்கி தயங்கி சொல்றாங்க. நான் டோரா பேர்ல ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல ஏதோ ஒரு பிரச்சனை. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. நான் கண்டிப்பா உங்களுக்கு திருப்ப தந்துர்றேன் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு அவனா என்ன மேடம் இது இப்படிலாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் சின்ன ஒரு அமௌண்ட் நான் உங்களுக்கு ஃப்ரீயாவா தரேன்ட்டு அந்த மாரி எடுத்து குடுத்தோனே, இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. ஆஹா! இவன் கேட்கும்போதெல்லாம் நெறைய பணம் தரானே! இந்த புளியங்கொம்ப நம்ம விட்டுறக்கூடாது. கண்டிப்பா இவன் தான் என்னோட சன் இல்ல அப்படிங்கிற மாரி டோரா அம்மாவும் மனசுல சொல்லிக்கிட்டு அப்படி போயிட்டு இருக்காங்க. அதோட கட் பண்ணி இந்த ஆன்டிய காட்டுறாங்க. அந்த ஆன்டி வந்து யாரோ அவங்களோட ரொம்ப நாள் ஃப்ரெண்டுங்கிற மாரி இப்பதான் மீட் பண்ண வந்திருக்காங்க. அப்படியே 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது தான் எதார்த்தமா அந்த ஃப்ரெண்டும் சொல்றாங்க. என் பக்கத்து வீட்ல தான் அவங்களோட ஹாங்கோட ஒய்ஃப் சுயான் இருந்தாங்க. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டு தான். அப்ப அவள பார்க்கறதுக்கு அடிக்கடி ஒரு கொரியன் ஸ்டூடண்ட் வருவான். அவங்க 2 பேரும் தான் ஒண்ணா சேர்ந்து சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. பார்த்தா ஹாங்க மேரேஜ் பண்ணிக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அப்பதான் நான் ஒரு தடவ கொரியன் ஸ்டூடண்ட்ட மீட் பண்ணும்போது அவன் தான் சொன்னான். எங்க 2 பேருக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு. சுயான் வேற ஒருத்தன கல்யாணம் பண்ணிட்டா. ஆனா என்னோட குழந்தை அவ வயித்துல இருந்துச்சு. அவ வந்து பிரெக்னன்ட்டா இருந்தான்னு சொன்னா. நானும் இத பத்தி சொல்லலான்னு வந்தேன். ஹாங்கும் ஸ்ரீயானும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. அதனால இத வெளியில சொல்லாம நான் அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுட்டு வந்துட்டேன். இப்ப 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா தானே இருக்காங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாரி அவங்களும் இருக்கிற எல்லா உண்மையும் இந்த ஆன்டிட்ட போட்டு பொலம்ப, இந்த ஆன்டிக்கு இதெல்லாம் கேட்க கேட்க தல சுத்திருது. என்னது இவ்ளோ நடந்துச்சா? அவளுக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கா? ஐயோ! அப்படிங்கிற மாரி அவங்களும் அப்படியே தலைய புடிச்சுட்டு மயக்கமே வந்துருது அவங்களுக்கு. அதே மாரி நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் இங்கேயே தீவுலயே தங்கிட்டாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற மேட்ச் பாக்ஸ வச்சு எப்படியோ தீய உண்டாக்கி அந்த நைட் ஃபுல்லா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாவம் நம்ம ஹீரோயின் ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னோனே, நம்ம ஹீரோ பேக்ல இருந்த ஒரே ஒரு பன்ன மட்டும் எடுத்து அவளுக்கு சாப்பிட குடுக்குறான். நம்ம ஹீரோயினுக்கு நல்லா பசி. அவளும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிற தண்ணியும் குடிச்சுட்டு, அவளும் அதோட சோகமா உட்காந்துட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ வேற ஏதாவது வேணுமா? அப்படிங்கிற மாரி கேட்டோனே, எனக்கு பாத்ரூம் தான் போணும் அப்படிங்கிற மாரி சொல்றா. சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவனும் தூரமா இங்க போங்க இந்த ரேக்குக்கு பின்னாடி போங்க. நான் இங்கேயே நிக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இவளும் ரொம்ப
பயப்படுறா, இருட்டா இருக்கு எனக்கு பயமா இருக்குன்ட்டு. ஒண்ணும் பயப்படாதீங்க நான் இருக்கேன். நான் வேணா பாட்டு பாடிக்கிட்டே இருக்கேன். நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு, அவனும் பாட கடைசியில நம்ம ஹீரோயின் போயிட்டு வந்துறா. அதோட 2 பேரும் அந்த நைட் அங்கேயே அப்படியே ஸ்டே பண்ணிர்றாங்க. காலையில நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்குறோம், நம்ம ஹீரோ நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். உடனே அவனுக்கு கோட்ட குடுத்துட்டு, அவனே பார்த்துக்கிட்டு இருந்தவ, அப்படியே அவனோட லிப்ஸு, ஐஸு, நோஸ் எல்லாத்தையும் அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோவும் அப்படியே கண்ண முழிக்கிறான். கண்ண முழிச்சோனே பக்கத்துல நம்ம ஹீரோயின் அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தோனே, நம்ம ஹீரோவும் கேட்கிறான், "என்னது? ஏன் என் பக்கத்துல உட்கார்ந்து இப்படி என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கா? என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்கிறான். நம்ம ஹீரோயினும் எதுவுமே சொல்ல முடியாம அப்படியே அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்மலாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த டிராமா புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிறங்க. இதுவரைக்கும் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க ஃபிரெண்ட்ஸ்.